திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கூட்டம் அலை மோதியது. பங்குனி உத்திரம்ல அந்த கூட்டம். மாமா அதான். ஏம்மா எப்பம்மா ஹோட்டல் கிளம்புற? சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன் மாமா. ஏம்மா நீ அமிர்தாவுமே ஹோட்டலை பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் சும்மா தானே இருக்கிறேன். நான் வேணா வர்றேன் உதவிக்கு. ஒன்றும் வேண்டாம் மாமா, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாவது ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லு, நான் வரேன் கூட மாட வேலை செய்ய. நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். இல்ல மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கேட்டீங்கல்ல, அதுவே போதும். கோபி போல வாங்க. ராதிகா இரு 1 மினிட். இரு பேபி 1 மினிட். அம்மா காலங்காத்தால எங்க கிளம்பிட்டீங்க? வாக்கிங் போறீங்களா? இல்லம்மா, ராதிகாக்கு உடம்பு சரியில்லை, நான் ஃபார்மசிக்கு போயிட்டு வர போறோம். என்னது உடம்பு சரியில்லையா? ஏன் என்ன செய்யுது? என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி திடீர்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நைட் ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டு இருந்தா. ராத்திரி பூரா சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நீதான் வாந்தி எடுத்தியா? ஆமாத்த, நான் பக்கத்து வீட்டுல யாரோன்னு நினைச்சேன். இப்போ எங்க போறீங்க? ஆஸ்பத்திரிக்கா? இல்லப்பா, ஃபார்மசிக்கு போயிட்டு மாத்திரை வாங்க போறோம். அதுக்கு எதுக்குடா உடம்பு சரியில்லாதவளை கூட்டிட்டு போற? நீ மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே? நான் சொன்னேம்மா, நீ வீட்ல இரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு. கேட்க மாட்டேங்கிறாம்மா. உங்க கூட நானும் வருவேன்னு அடம் பிடிக்கிறாம்மா. ஏமா நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல நானும் போறேன் மாமா. நான் போனதா சரியா இருக்கும். ரொம்ப முடியலன்னா போய் டாக்டரை பாருங்க. இல்ல 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 இல்ல, முதல்ல மெடிசனை வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன். சரியாகலைன்னா அப்புறம் டாக்டர் கிட்ட போறேன். வாங்க கோபி. ஏங்க இவ இப்படி இருக்கா? உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட அடுத்தவங்க பேச்ச கேட்கவே மாட்டாளா?